நான் வந்து ஒரு டாப் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வர்றதுக்கே கரெக்டாக எக்ஸாக்டாக 1 வீக் ஆச்சு. இவ்வளோ டிலே ஆகாது எப்போவுமே, பட் இந்த டைம் ரொம்ப டிலே ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் வந்த உடனே உங்களுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஓப்பன் பண்ணி வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் தான் இருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்த ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. அவ்வளோ ஒஸ்ட்டாக தான் வந்துருந்துச்சு ப்ராடக்ட்டு. நான் பார்த்த ஃபோட்டோவை மேலே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் காட்டுறேன். நான் பார்த்த ப்ராடக்ட் வந்து சைடில் இருக்குது. அது ஒரு மாதிரி கிரே வித் பிளாக்ல இருந்துச்சு. இது அப்படியே ஆப்போசிட் டோட்டலாக. இது வந்து ஏதோ ஒரு அலுமினியம் ஃபாயில் பிரிண்டட் போட்ட மாதிரி. அது எல்லாம் தண்ணியில் போட்டாலே அந்த அந்த ஃபாயில் பிரிண்ட் எல்லாமே மிதந்துடும். அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு ஆக்சுவலி. சரி பிரிண்டடாவது கொஞ்சம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா இதை வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா கூட பிரிண்ட் கூட நல்லா இல்லை. எல்லாமே கிளாத் ஆக ஒஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணவே செய்யாதீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள். அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக இந்த வீடியோ போட்டதே நான் வந்துட்டு. பிகாஸ் ரொம்ப அப்செட்டும் ஆகிட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஒரு வெளியே போகிறதுக்காக நான் வந்து இதை ஆர்டர் போட்டிருந்தேன். இது இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இதை ரிட்டன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ரிட்டன் ஓகே ஃபைன். ரிட்டன் போட்டால் நமக்கு அமௌண்ட் எல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கரெக்டாக நம்மளோட வேலெட்டுக்கு கரெக்டாக வந்துடும். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒஸ்ட்டாக வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வரதான் செய்யுது. ஸோ அதையும் சொல்லிடுறேன். அது போக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். நான் என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட்டை நம்ம நார்மலாக மடித்து பீரோக்குள்ளே ஒன்று மேலே ஒன்று அப்படியே வைப்போம் இல்லையா? அப்படி வைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று நீங்கள் ஜீன்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் வந்து பீரோவில் வந்து ஆக்குப்பை பண்ணிடும். அதனால் அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிற ஐடியா நான் சொல்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஜீன்ஸ் தான் இது வந்து ஸ்ட்ரெச்சபிள் ஜீன்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து என்ன அப்படின்னா இதை மாதிரி நான் இப்போது பிக்சரில் எப்படி காட்டுறேனோ நீங்கள் அதை மாதிரி வந்து இதை மடித்து எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு ஜஸ்ட் ரோல் பண்ணி இது வந்து நாட் ஒன்லி உங்களுக்கு பீரோவில் வைக்க மட்டும் ஸ்பேஸ் சேவிங் நான் சொல்லலை. அட் த சேம் டைம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோம், பேக் பண்ணணும் அப்படின்னா பேகு பொட்டியாக தூக்கிட்டு போக முடியாது. அப்படிங்கும்போது இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ஸில் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கும். இந்த ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நான் வந்து எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுங்கிற வீடியோ தனியாக நான் போடுறேன். பட் இது வந்து சும்மா ஒரு சின்ன ஐடியாவும் கொடுத்துருவோமே இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுற வீடியோ தான் இது ஆக்சுவலாக. ஸோ இதை மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அது ஸ்ட்ரெச்சபிள் ஜீன்ஸுங்கிறதுனால உள்ளே விட்டு அழகாக ஒரு பில்லோ மாதிரியே நீங்கள் வந்து இதை எடுத்துடலாம். பார்க்கறதுக்கு மேபி உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம். நான் வந்து கேமராக்கு எனக்கு பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ அதை வீடியோக்கு நான் பண்ணும்போது ஏன்னா மற்றபடி என் மடியில் வச்சு சுருட்டி நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன். பட் வீடியோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால தான் இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெலிகேட்டடாக மேபி தெரியலாம். பட் அப்படி இல்லை, இது ஈஸி தான் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேக்கில் எவ்வளோ இடம் மிச்சம் ஆகுது. ஏன்னா ஜீன்ஸ் எல்லாம் வந்து வச்சாலே பாதி இடம் அதுவே ஆக்குப்பை பண்ணிடும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எவ்வளோ ஈஸியான ஐடியா அப்படிங்கிறதே தெரியும். இந்த சேனலை வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசான உங்களுக்கு ஐடியாஸ் இதை மாதிரிலாம் நான் வந்து போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அதுவும் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து போட போகிறோம். அதனால் இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் வந்துட்டு நிறைய உங்களுக்கு ஷாப்பிங் ஐடியாஸ், கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ், அதாவது நார்மலாக இருக்கிற மாதிரி இந்த சேனலில் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஜீன்ஸ் மடிச்சதுக்கும் இந்த ஜீன்ஸ் மடிச்சதுக்குமே இங்கேயே இவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கிற மாதிரி தெரியுதுன்னா பேக்கில் எவ்வளோ சேவ் ஆகும். ஸோ இந்த ஐடியாவை